பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா? என்னவோ ஒரே சத்தமா இருக்கேன்னு கண்ணை திறந்து பார்த்தாங்க சுந்தரிமா. அட, அண்ணன் வந்திருக்கிறாரு. அண்ணியோட என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு போனவராச்சே. ஆ, நான் இருக்கிற திசை கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன மூத்தாரும் அவங்க மனைவியும் என் ஓரவத்தி. அட, என்ன எல்லாருமே வந்திருக்கிறாங்களே, ஏன் இவங்களாம் அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாம சுந்தரிமா பார்த்தாங்க. அது யாரு கூடத்துல படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி. அது வேற யாரும் இல்லை, சுந்தரிமா தான் பிணமா படுத்துட்டு இருந்தாங்க. அட கடவுளே, உயிரோடு இருக்கக்குள்ளேயே இவங்களெல்லாம் ஒரு முறையாவது பார்த்து பேசி பழகி இருக்கலாம். அவங்க வேணா இவங்க வேணான்னு எல்லாரையும் ஒதுக்குனேன். இப்போ பொணமாவே ஆயிட்டனே அப்படின்னு அலறிக்கிட்டு எழுந்தாங்க. ஆமா, எல்லாம் கனவு. இருந்தாலும் சுந்தரி அம்மாவை ரொம்பவே யோசிக்க வச்சுச்சு இந்த கனவு. கடவுளே, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க கூடி பேசுறாங்க, அவங்க கூடி பேசுறாங்கன்னு எல்லாரையும் ஒதுக்கிட்டேன். எவ்வளவு பெரிய தப்பு. வெளியே ஓடினாங்க, அந்த அறையை விட்டு வெளியே போனாங்க. என்னங்க என்னங்கன்னு ஒன்றும் புரியல சுந்தரிமா வீட்டுக்காருக்கு. ஏய், என்னடி காலையில எழுந்தோடனே இப்படி அலறிக்கிட்டு ஓடியற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. ஒன்றும் இல்லைங்க, இப்பவே நம்ம ஏதாவது ஒரு விருந்து பண்ணணும். ஆமா, குழந்தைக்கு பர்த்டேனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுங்க, எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் புரியல சுந்தரியோட வீட்டுக்காருக்கு. என்னத்தான் சொல்ற அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, அவங்க வேணா இவங்க வேணான்னு நான் தான் பிரச்சனை பண்ணி எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம தனியா இருக்கிறோம். போதுங்க, ஏதாவது விருந்து பண்ணி எல்லாருக்கும் என் கையால சமைச்சு போடுறேன். இனிமேல் எனக்கு எல்லா உறவுகளும் வேணுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அப்புறம் உண்மையிலேயே நல்ல விருந்து பண்ணி எல்லா உறவுகளையும் வர வச்சு சந்தோஷமா இருந்தாங்க. என்னங்க, நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான் சின்ன சின்ன காரணங்களுக்காக உறவுகள் கிட்ட பேசாம பிரச்சனை பண்ணி இப்படி தனியா ஆயிட்டோம். எல்லாரும் ஒன்னா குடிக்கிற மாதிரி இருக்குது. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏசாயா 54:15. ஆமாங்க, நமக்கு விரோதமா கூடுறாங்கன்னா நம்மளோட தவறும் அதுல ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்போ அவங்க நம்ம பட்சத்துல வரணும்னா நம்ம தாங்க விட்டு கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுக்கும்போது நிச்சயமா அவங்க பழைய மாதிரியே நம்மளோட நட்புறவோட நம்ம பட்சத்துல வருவாங்க. என்னங்க, நீங்க உங்களை விட்டு கொடுக்குறீங்களா? காட் bless you all.